ஏப்ரல் 22, 2025 பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா, பாகிஸ்தான் இடையில் பதற்றம் தொற்றிக் கொண்டது. பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க ஆபரேஷன் சிந்தூரை இந்திய ராணுவம் கையில் எடுத்தது. உடனே பாகிஸ்தான் ராணுவம் சண்டைக்கு வந்துவிட்டது. 4 நாட்கள் இருதரப்பிலும் மாறி மாறி மோதல் தொடர்ந்தது. அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து பிரச்சினையை முடித்து வைத்திருக்கிறது. சவுதி அரேபியா கொடுத்த அட்வைஸ். அதே சமயம் பாகிஸ்தான் இறங்கி வந்ததில் சவுதி அரேபியாவிற்கும் முக்கிய பங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சவுதி அரேபியா சொன்னால் பாகிஸ்தான் கேட்கும் அளவிற்கு வல்லமை படைத்த நாடாக திகழ்கிறது. அப்படி என்ன உறவு இரு நாடுகளுக்கும் இடையில் என்று ஆராய்ந்தால் ஏராளமான விஷயங்கள் கிடைக்கின்றன. அதாவது 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்ததில் இருந்து தனது நட்புறவை சவுதி அரேபியா தொடங்கிவிட்டது. இத்தனை ஆண்டுகளில் இது படிப்படியாக வலுவடைந்து வந்திருக்கிறது. இதனை சிறப்பு நட்புறவு என அடிக்கடி சுட்டிக்காட்டி வருகின்றனர். இரண்டுமே முஸ்லிம் நாடுகள் என்பது கவனிக்கத்தக்கது. இதனால் இஸ்லாமிய பாரம்பரியத்தை பகிர்ந்து கொண்டு இயல்பாகவே நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது எண்ணெய் வளம் சவுதி அரேபியாவில் இருந்துதான் கிடைக்கிறது. பொருளாதார இணைப்பு ஓராண்டில் பாகிஸ்தானிற்கு தேவையான 30% கிடைத்து விடுகிறது. இந்நாட்டிற்கு நிதியுதவி தேவைப்பட்ட போதெல்லாம் உதவிக்கரம் நீட்டியுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து சவுதியில் வேலை செய்வோர் தங்கள் ஊதியத்தை உறவினர்களுக்கு அனுப்பி வைக்கின்றனர். இதன் மதிப்பு $27 பில்லியன். கிட்டத்தட்ட பாகிஸ்தானின் மொத்த ஏற்றுமதிக்கு நிகரானது என்கின்றனர். பாகிஸ்தானில் பெரிய அளவில் சவுதி முதலீடுகள் செய்துள்ளது. முதலீடுகளும் இராணுவ புரிந்துணர்வும் பெட்ரோகெமிக்கல், சுத்திகரிப்பு உள்ளிட்ட துறைகளில் செய்யப்பட்டுள்ளன. இராணுவ பயிற்சி, இராணுவ தளவாடங்கள் பரிமாற்றம், பிராந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் என பல விஷயங்களில் கைகோர்த்து செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக சர்வதேச அளவிலான நிலைப்பாட்டிற்கும் காஷ்மீர் விவகாரத்திலும் பாகிஸ்தானிற்கு சவுதி அரேபியா தொடர்ந்து ஆதரவளித்து வந்துள்ளது. எனவே சவுதி அரேபியாவின் வார்த்தைகளுக்கு பாகிஸ்தான் பெரிதும் செவிசாய்க்கும் என்பதில் சந்தேகமில்லை.